Hi friends, welcome to Sandra Expert. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு நோட் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறவங்களாகவும் இருக்கலாம், ஜாவா கற்றுக்கிறவங்களா இருக்கலாம், பைத்தான் கற்றுக்கிற ஒருத்தங்களாக இருக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் எந்த ரிலேட்டடான ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறவங்களாக இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஏன்னா இது என்ன ஃபாலோ பண்ணுற என்னோடய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரு அட்வைஸாக தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அவசியமான ஒரு வீடியோ. மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜஸ்ட் இதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2023 நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு நம்ம இந்த C++ ப்ரோக்ராமிங்லாம் கற்றுக்கணுமா அப்படிங்கிறது தான். என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கூட அதெல்லாம் போட்டு ஏன் கற்றுக்கிட்டு அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். இல்லை நிறையா பிளாக்ஸ், நிறைய வெப்சைட்ஸ், இல்லை நிறையா லைக் நீங்கள் வந்து பார்த்த இடத்துலலாம் இனி வந்து C++லாம் தேவையில்லை, நம்ம வந்து பைத்தான் இல்லை இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு கூட வந்து நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்திருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக C and C++ கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நினைக்கலாம், இன்றைக்கெலாம் நான் வந்து பார்க்குற எல்லா இடத்துலையுமே பைத்தானிங்ஸ் தானே ஆள் கேட்குறாங்க, ஜாவாவுக்கு தானே ஆள் கேட்குறாங்க, C++லாம் எங்கே இருக்குது, ஸோ அதை வச்சு என்ன டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, அதனால் இப்போ அதெல்லாம் யூஸ்லேயே இருக்காது தானே, அப்புறம் அதை கற்றுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடான ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை பைத்தானில் ஜாங்கோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னாலும் அதுக்கு இன்றைக்கி ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடானதை உள்ள தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த C++ எங்கே ஒர்க் ஆகுது, ஸோ இதை யார் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ நம்ம ஏன் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு வந்து இருக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு C++ எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அது கண்டிப்பாக அதுக்கு கரியர் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண போகிறேன். அப்புறம் 2வது கொஸ்டின், சப்போஸ் அதுக்கு வந்து க்ரோத்தே இல்லைன்னா கூட நம்ம ஏன் C++ கற்றுக்கணும், அது அவ்வளோ அப்படி அதில் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். பட் உங்களுக்கு வந்து கரியர் இல்லை அப்படிங்கிற ஒரு கேஸே C++க்கு வராது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இன்றைக்கி இந்த C++ஐ யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து C and C++ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த C++ அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். மற்ற லாங்குவேஜஸ் கூட கம்பேர் பண்ணும்போது C++ வந்து ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஓகே ப்ரோ, அப்படின்னா எந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில கம்பெனி சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோசாஃப்ட் கூட இன்றைக்கி C++ தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற க்ளவுட், ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது எல்லாருமே ரியல் டைமில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ டே பை டே லைஃப்பில் நம்மளுமே க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் க்ளவுடில் ஏதாவது ஒரு பார்ட்டை நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த க்ளவுடு கூட நம்மளுக்கு வந்து C++ தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடோப் கம்பெனி கூட C++ யூஸ் பண்ணுறாங்க. நாசா, அப்புறம் ஃபயர்பாக்ஸ், குரோம், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு குரோம் தான் C++ தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் C++க்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. அண்ட் அதோட பே பண்ணுற சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே அதுக்கு ரொம்பவே ஹை. ஓகே ப்ரோ, இப்போ நான் அப்படின்னாலும் நான் வந்து C++ அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராமிங்கை கற்றுக்கிட்டு நான் எங்கே ஜாப் போகிறது, நான் வந்து பைத்தான் இந்த மாதிரி ஜாவா ஈஸியஸ்ட் லாங்குவேஜை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் நினைக்கிறவங்களாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பைத்தான் கற்றுக்கிட்டு வெப் டெவலப்மெண்ட் கூட போங்க, இல்லை ஜாவா கற்றுட்டு வெப் டெவலப்மெண்ட் போங்க. பட் இருந்தாலும் நீங்கள் C and C++ல பேசிக்காவது கற்றுக்கணும் அப்படிங்கிறத என்னோட அட்வைஸ். ஏன் ப்ரோ நான் தான் ஜாப்பே போகிறது இல்லையே, அப்படி இருந்து நான் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, C and C++ அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து பைத்தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு வெப் டெவலப்பர் ஆகலாம், இல்லை ஆப் டெவலப்பர் ஆகலாம், இல்லை எல்லாமே பண்ணலாம், ஒரு டெவலப்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சரோ இல்லை அந்த ப்ரோக்ராம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி கம்பைலர் ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, இன்னும் அந்த லைக் ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் திங்ஸ் வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிடும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் ஃப்ரீ லாங்குவேஜ், அதே மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் லாங்குவேஜ், லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். மற்ற லாங்குவேஜஸ் அதே மாதிரி தான். நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டரோட மெமரி கூடவோ இல்லை கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் கூடவோ நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த C and C++ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம தான் எழுதணும். இப்போ நீங்கள் பைத்தானில் பார்த்தீங்கன்னா
ஏதாவது ஒரு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நீ எதுக்குமே கோட் அடிக்க வேண்டாம், நான் உனக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன், அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீ உனக்கு தேவையானது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை C++ பண்ணும்போது எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஓனாக கோட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அடிக்கும்போது அதில் என்ன ஒரு ப்ளஸ்னா நம்ம அதில் மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த C++ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே போல் இந்த C++ பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸ் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும், இருந்தாலும் இதை கற்றுட்டு என்ன பெனிஃபிட் ஆக போகுது அப்படிங்கிறதா. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்போ நீங்கள் C++ கற்றுக்கும் போது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே டெவலப் ஆகும். ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் C++ கற்றுக்கும் போது ரொம்பவே டெவலப்மெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அங்கே உங்களுக்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது, இல்லை நான் சொல்ல மாட்டேன், பட் நிறைய இதுக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அந்த இதில் நீங்கள் வந்து கற்றுக்கும் போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் பற்றி கற்றுக்கலாம், எப்படி மெமரியை ஸ்டோர் பண்ணுறது, எப்படி மெமரியில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது, ஸோ எப்படி இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த அல்காரிதம்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த லாங்குவேஜ் கற்றுக்கும் போது நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அண்ட் நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா C++ கற்றுக்கும் போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் பைத்தான் கற்றுக்கும் போது இருக்கிற ஒரு ஸ்கில் செட்டை விட இந்த லாங்குவேஜ் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே ரொம்ப தெளிவாக புரியும். ஏன் அப்படின்னா அதில் வந்து நம்ம ரொம்ப இப்போ கோடிங் அடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு லைட்டாக பார்த்துட்டு ஓகே இது இவ்வளோதான், இது இவ்வளோதான் அப்படின்னு போகிற மாதிரி அது வந்து இருக்காது. ஸோ அதனால் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் C++ வந்து ஜஸ்ட் பேசிக்காவது கற்றுக்கோங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம இன்னைக்கு பைத்தான் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தனோட கம்பைலர் டிசைனாக இருக்கிறதே C வச்சு தான். அதே போல் நிறைய லாங்குவேஜோட கம்பைலர் டிசைன் வந்து இன்னைக்கு இருக்கிறது C வச்சு தான். ஸோ அதனால் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அதை கற்றுக்காம நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம், பட் இன்டெப்த்தாக நம்மளால் எதையும் கற்றுக்க முடியாது. அப்படிங்கிறக்காண்டி தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம சேனலில் ஆல்ரெடி C ப்ரோக்ராமிங்க்கு ஒரு ஃபுல் டுட்டோரியல் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒரு ஐ திங்க் 2 hours மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல் டுட்டோரியல் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்கே நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் நான் செக் பண்ணி பாருங்கள். C++க்கு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் ஃபியூ வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து வீடியோஸ் தேவை அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.